உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் தெரியுமா? இந்த ஸ்பைடர் மேனு, பேட்மேனு, ஹல்க்கு, கேப்டன் ஆஃப் அமெரிக்கா இவங்கலாம் ஹாலிவுட் படத்துல இந்த உலகத்தையே காப்பாத்துற மாரி காட்டுவாங்க. அதெல்லாம் வெறும் ஒரு கற்பனை கதை தான். ஒரு கிரீன் ஸ்கிரீன போட்டுட்டு, விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணி, பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். ஒரு டம்மி பாபா இதெல்லாம். உங்களுக்கு ரியல் அவெஞ்சர்ஸ், இந்த திருவண்ணாமலை அவெஞ்சர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இங்க கிரீன் ஸ்கிரீன் கிடையாது. உண்மையான வெயில், உண்மையான வேர்வை. சித்ரா பௌர்ணமி அப்ப குறைஞ்சபட்சம் 25,00,000 பேர்வாச்சும் வருவாங்க. ஒரு ஆள் சின்ன லெவல் குப்பை போட்டா கூட, அது எந்த அளவு பெரிய டிசாஸ்டர்ன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் 200 டன்ஸ் மேல வேஸ்டேஜஸ். புரியுற மாரி சொல்லணும்னா, ஒரு சின்ன சிட்டிய 2 நாளோட குப்பைய நம்ம ஒர்க்கர்ஸ் ஒரே நாள்ல கிளியர் பண்றாங்க. நம்ம கையில இருந்து போடுற அந்த பிளாஸ்டிக் பாட்டில், டீ கப்ஸ், ஃபுட் வேஸ்டேஜஸ், ஐஸ்கிரீம் பேக்ஸ், சப்பல் எல்லாத்தையும் கையில எடுத்து கிளீன் பண்ற ஹீரோஸையும் மார்வல் ஹீரோஸோட ரேஞ்ச் கூட 2 மணி நேரம் தான். ஆனா நம்ம டீம் டெய்லியும் 14 கிலோமீட்டர் நடந்து ஒர்க் பண்றாங்க. நம்ம கிரிவலை முடிச்சுட்டு நிம்மதியா போயிடுவோம். ஆனா நம்ம போட்ட குப்பைய இவங்க தான் தூக்கணும். நேத்து இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதுக்கு காரணம் நம்ம தூய்மை பணியாளர்கள் தான். குப்பை போறதோ நம்ம, ஆனா அவங்கள குப்பைக்காரன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அவங்க குப்பைக்காரங்க இல்லை, நம்ம நாட்டை சுத்தப்படுத்துற சுத்தக்காரங்க. அவங்க கையே அழுக்கானாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட்.